உங்கள் வீட்டு பிள்ளைகளாகிய நாங்கள் இயேசுவை முதன்முறையாக எங்களின் பிஞ்சு உள்ளங்களில் ஏற்றுக்கொள்ளும் புதுநன்மை விழாவை கொண்டாடக்கூடி வந்திருக்கிறோம். வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருகிறவருக்கு பசியே இருக்காது என்ற இயேசுவின் வாழும் உண்மையை உணர்ந்து இன்று நாங்கள் முழு நம்பிக்கையோடும் தூய்மையான உள்ளத்தோடும் நற்கருணை நாதரை எங்களின் இதய கோவிலில் வரவேற்க காத்திருக்கிறோம். நாங்கள் பெற்றுக்கொள்ளும் இந்த இயேசுவின் அன்பு எங்களை எங்களது வாழ்நாள் முழுவதும் நல்வழியில் நடத்த நீங்களும் எங்களுக்காக ஜெபியுங்கள். நாங்களும் நாளும் நம்பிக்கையிலும் இறை அன்பிலும் வளர்ந்து இந்த திரு அவையின் நல்ல சாட்சிகளாய் வாழ இத்திருப்பலியில் ஜெபிக்கிறோம். அதே வேளையில் இன்று நமக்காக இத்திருப்பலியை தலைமை ஏற்று வழிநடத்தும் மதிப்பிற்குரிய பேரொருத்தந்தை இயேசு அந்தோணி அவர்களின் உடல் சுகத்திற்காகவும் அவர்தம் மேலான பணிகளுக்காகவும் உங்களோடு இணைந்து இறைவனிடம் வேண்டுகிறோம். வாரீர், எங்களோடு சேர்ந்து பக்தியோடு இப்புனித பலியில் கலந்து கொள்ளுங்கள்.
கடலும் மலைகளும் ஆலயம் ஆலயம் பசுமை சோலைகள் பாடும் பறவைகள் ஆலயம் ஆலயம் காற்றும் வானமும் கடலும் மலைகளும் ஆலயம் ஆலயம் விடியலின் குரலென ஒலித்திடும் கலைகளும் கடவுளி உட்புகழ் பாடிடும் கவிதையும் நல்வாழ்த்து பேசுகின்ற நாவுகள் நல்லோரின் பாதை செல்லும் பாதங்கள் எல்லாமே இறைவன் உரையும் ஆலயம் எல்லாமே இறைவன் உரையும் ஆலயம் 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 ஆலயம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியை பின்வரும் சிறப்பு கருத்துக்களுக்காக நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கெவின் தனது 7வது பிறந்த நாள் நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். பிராங்கோ இவான் ரோமன் 2ஆம் ஆண்டு பிறந்த நாள் நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். யோகான் நோயில் பிரான்சிஸ் 2ஆம் ஆண்டு பிறந்த நாள் நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஆரோக்கியராஜ் திருமண தடைகள் நீங்க வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சுரேஷ் ஜோசப், நித்தியா, ஜெசியா, தனிஷ், மெரின் மோசி நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். வில்ஃப்ரட் நோவல், இசபெல்லா பிறந்த நாள் நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ரோஸ்லின், அந்தோனிதாஸ், சுவேதா செய்த அனைத்திற்கும் நன்றியாகவும், பெனோ, பிரீத்தா இவர்களுக்கு கொடுத்த குழந்தைகளுக்காக நன்றி பலியாகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மேலும் ஆன்ம இலைப்பாற்றிற்காக ஞான பிரகாசம், திரேசா, அந்தோனி, நிர்மல்தாஸ் உத்தரிக்க ஸ்தலத்து ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மேலும் வேண்டுதல் பலியாக ஆரோக்கிய மேரி, மணிமொழி, சாந்தி, ஜெயலட்சுமி உடல் சுகம் வேண்டி வேண்டுதல் பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். தீபா உடல் சுகம் வேண்டி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மேலும் இந்த தெய்வீக திருப்பலியை பின்வரும் ஆன்ம இலைப்பாற்றிற்காக நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆந்தனி வில்லியம்ஸ், சின்னப்பன், ரொசாலி சின்னப்பன், பிரான்சிஸ், விக்டர், வில்சன், இமானுவேல், ஜெனிஃபர், ராபர்ட் ராஜ்குமார், ஆரோக்கியதாஸ், பிலோமினா ஆன்ம இலைப்பாற்றிற்காக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த சிறப்பு கருத்துக்களோடு இன்றைய நாளில் முதல் முறையாக இயேசுவின் திரு உடலையும் திரு ரத்தத்தையும் பெறுகின்ற அனைத்து குழந்தைகளையும் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் இந்த குழந்தைகளை இறைவனின் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் நிரம்ப ஆசீர்வதிக்கவும் அவர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுத்து வழி நடத்தவும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மேலும் இந்த தெய்வீக திருப்பலியை நமக்காக தலைமையேற்று வழி நடத்துகின்ற அனைத்து குருக்களை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அவர்களின் உடல் சுகத்திற்காக, அவர்களின் பணிக்காக, அவர்கள் செய்கின்ற அனைத்து செயல்களுக்காக நாம் இந்த தெய்வீக திருப்பலியில் இறைஞ்சி வேண்டுவோம். இறைவன் அனைத்து ஜெபங்களையும் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இந்த தெய்வீக திருப்பலியில் இணைவோம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அகமகிழ்வோம் என்று நாம் அக்களிப்போம் என்ற பேருவகையோடு இந்த அருமையான 35 குழந்தைகள் ஆண்டவர் இயேசுவை உணவாக உட்கொள்ள அவர்களை ஆயத்தப்படுத்தி இந்த அருள் வாழ்விலே இணைத்து வைக்கிற அற்புதமான நிகழ்வில் கலந்து கொள்ள வந்திருக்கிறோம். இப்பள்ளியிலே அவர்களுக்காக செபிக்க வந்திருக்கிறோம். இதோ இந்த வேளையில் நம்மை ஆயத்தப்படுத்துகிற வகையில் நம்முடைய பாவங்கள், குறைகள், கரைகள், பிழைகள் எல்லாவற்றையும் ஏற்று மனவருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டி இது தூய திரு தண்ணீரால் நாம் பரிசுத்தமாக்கப்பட மனமு வந்து ஆண்டவருடைய இரக்கத்தை கேட்போம். என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீர் வழியாக
மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீர். இந்த தண்ணீரை புனிதப்படுத்தியருளுமை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்முள் புதுப்பித்தருளும். இந்த தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்குனர் எலிசை வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படுகிற இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நாம் செய்திருக்கிற பாவங்கள், குற்றங்கள், குறைகளை எல்லாம் போக்கி முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆமென். உமது
செவிப்போமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் உம் அடியார்களாகிய எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றென்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழிநடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆலயத்தில் உப்பரிகையில் நாற்காலிகள் உங்களுக்காக போடப்பட்டுள்ளது. அதை பயன்படுத்திக் கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். ஆலயத்தில் பால்கனியில் நாற்காலிகள் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே அதையும் பயன்படுத்திக் கொள்ள உங்களை அன்போடு பாசத்தோடும் அழைக்கின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55, இறை வார்த்தைகள் 1 முதல் 3 முடிய. இறைவன் கூறுவதாவது: தாகமாய் இருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். கையில் பணமில்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். உணவாக இல்லாத ஒன்றுக்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவழிக்கிறீர்கள்? நிறைவு தராத ஒன்றுக்காய் ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள். நல்லுணவை உண்ணுங்கள், கொழுத்ததை உண்டு மகிழுங்கள். எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஓர் என்றுமுள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் பல்லவி. ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். 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 விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர்.
எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நோக்குகின்றன. தக்க வேளையில் நீரே அவற்றிற்கு உணவளிக்கின்றீர். நீர் உமது கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். நீர் உமது கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறை வசனங்கள் 35 மற்றும் 37 39 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? ஆயினும் நம்மில் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். ஏனெனில் சாவோ வாழ்வோ வானதூதரோ ஆட்சியாளரோ நிகழ்வனவோ வருவனவோ வலிமை மிக்கவையோ உன்னதத்தில் உள்ளவையோ ஆழத்தில் உள்ளவையோ வேறெந்த படைப்போ நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வு. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தொகுப்பு 14, 13 தொடங்கி 21 வரையிலான இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு படகிலேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர்.
இயேசு அங்கு சென்றபோது பெருந்திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார். மாலையான போது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, நேரமும் ஆகிவிட்டது, ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர், அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அருமையான அருட் தந்தையர்களே, அருட் சகோதரிகளே, அருமையான இறை மக்களே, அன்புக்குரிய குழந்தை செல்வங்களே, உங்களோடு இணைந்து இந்த திருப்பலியில் ஜெபிப்பதில் உள்ளபடியே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு இந்த சிறுவர் சிறுமியர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முதலாய் இந்த அருட்சாதனத்தின் வழியாக பெற்றுக்கொள்ள இருக்கிற இந்த மகிழ்வில் இணைவதில் நாம் எல்லோரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அவர்களை வாழ்த்துகிறோம். இவர்களை பெற்றெடுத்து ஆளாக்கி ஒரு நல்ல கத்தோலிக்க விசுவாசத்தில் வளர்ப்பதற்கு நல்ல ஒரு தாய் தந்தையராய் நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த நல்ல முயற்சிக்காக ஒவ்வொரு பெற்றோர்களையும் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய ஆன்மீக வாழ்வில் காட்டுகிற இந்த அக்கறை இன்னும் மென்மேலும் வலுப்பட வேண்டும் என்று உங்களை இங்கே இருக்கிற அருட்தந்தைகளோடு இணைந்து நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் இயேசுவை நீங்கள் உட்கொள்ளுகிற இந்த முதல் நற்கருணை பெருவிழாவில் இணைகிற வேளையில் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட இந்த இறை வார்த்தைகளை எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு எளிய செய்தியை நான் குழந்தைகளுக்கு பேசுகிறேனே இல்லையோ, நான் பெரியவர்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். என்ன இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள முடியும்? இந்த முதல் நற்கருணை என்பது ஒரு அருள் அடையாளம் என்று சொல்லுகிறோம். அப்படித்தானே சொல்லிக் கொடுத்தாங்க, அருள் அடையாளம். அடையாளம் என்றால் என்ன? குறியீடு, சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ், இந்த குறியீடுகள், இந்த அடையாளம், இந்த அருள் அடையாளம் நமக்கு இன்னொன்றை நினைவுபடுத்த வேண்டும். இப்படின்னு சொன்ன உடனே நீங்க எல்லாம் சொல்லிடுறீங்க. என்ன அர்த்தம் இருக்கு? என்ன அர்த்தம் இருக்கா? இப்படின்னா என்ன அர்த்தம்? விளங்குதா? விளங்குது இல்லை? விளங்குதா விளங்கலையா? நிறைய குறியீடுகளை நாம் பயன்படுத்துகிறோம். நான் உங்களுக்கு முன்பே சொல்லியிருக்கிறேன், ஜலாலுதீன் ரூமி அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் நிலவை காட்டினேன், மடையர்கள் என் விரலை பார்த்தார்கள். சரிங்களா? நான் நிலவை காட்டினேன், அறிவிலிகள், மடையர்கள், முட்டாள்கள் என் விரலை பார்த்தார்கள். என் விரல் காட்டுவது நிலவை, அருட்சாதனம், அருட்கருவிகள், இந்த திருப்பலி, ஜெபமாலை, சிலுவை பாதை, நீங்கள் கால் கடுக்க வேளாங்கண்ணிக்கு நடந்து போகிற அந்த திருப்பயணம், இவைகள் எல்லாம் வேறு ஒன்றை நமக்கு காட்ட வேண்டும். அருமையானவர்களே,
தமிழில் ஒரு பழமொழி சொல்ல, வந்த வேலையை விட்டு பந்த காலை பிடிச்சிட்டு இருக்கிறான் அப்படின்வான். நாம் கண்டடைய வேண்டியது இந்த அருட்சாதனம் ஒன்றை குறித்து காட்டுகிறது, அதை நான் கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் அதை கண்டுபிடிக்க தவறிட்டீங்கன்னா ரூமியினுடைய வார்த்தையில் நாம் மடையர்களாக மாறிவிடுவோம். அல்லது இயேசுவினுடைய வார்த்தையில் எம்மாவு சீடரிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், ரொம்ப கோபமா சொல்றார், அறிவிலிகளே அப்படின்னா, முட்டா பசங்களே அப்படின்றார். இன்னுமா உங்களுக்கு விளங்கலை அப்படின்னு கேட்கிறார், இன்னுமா உங்களுக்கு புரியலன்னு கேட்கிறார். திரும்ப 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 இந்த கேள்வியை இயேசு கேட்டுக்கொண்டே இருக்கிறார். சாகிற வரைக்கும் அவர் கேட்ட ஒரு வார்த்தை என்பது, இன்னுமா உங்களுக்கு விளங்கல, இன்னுமா உங்களுக்கு புரியல, இன்னுமா தூங்குறீங்க, நீங்க விழித்து கொள்ளுங்கள், விழிப்பாயிருங்கள். இந்த வார்த்தையை இயேசு திரும்ப திரும்ப சொல்லுகிறார். நம்முடைய கத்தோலிக்க ஆன்மீக வாழ்க்கையில் நானும் நினைக்கிறேன், நாம் நம்முடைய அகக்கண்கள் இந்த திருப்பலியில் விழிப்படைய வேண்டும். இங்கு இந்த அருட்சாதனம், அருமையான குழந்தைகளே, பெரியவர்களே, அது நிலவை காண்பிக்கிறது, அது வேறு ஒன்றை காண்பிக்கிறது. நாம அதை கண்டு அறிய வேண்டும். அதை கோட்டை விட்டு விட்டோம் என்று சொன்னால் அது நன்றாக இருக்கா? இயேசு 33 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். 33 ஆண்டுகள், 37 ஆண்டுகள் வரலாறு கொஞ்சம் ஸ்காலர்ஸ் இப்போ மாற்றி சொல்கிறாங்க. 33 ஆண்டுகள் எடுத்தாலும் 30 ஆண்டுகள் அப்படி வாழ்வு பற்றி நமக்கு தெரியல பெருசா. அவர் வாழ்ந்த 3 ஆண்டுகள் நீங்கள் செலுத்த வேண்டிய துதி, கன, மகிமை, ஆராதனை மட்டும் ஆண்டவருக்கு போதும் அப்படின்னு சொல்லியிருந்தா, அவர் அது 90 கிலோமீட்டர் தூரத்தை நடந்து 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 ஓய்வொழிச்சல் இல்லாமல், தூக்கம் இல்லாமல், அடி வாங்கி திட்டு வாங்கி வசைப்பாடுகளை எல்லாம் ஏற்று அவர் வாய்வழிக்க போதித்திருக்க மாட்டார். கடவுளுக்கு ஆராதனை மட்டும் வேண்டும் என்று சொன்னால் அது ரொம்ப ஈஸி. வேளாங்கண்ணிக்கு கால்நடைக்கு இப்பெல்லாம் நடந்து போவீங்க, எல்லா பணத்தையும் கொண்டு போயிட்டு வேளாங்கண்ணியில் போட்டுட்டு வருவீங்க எல்லாரும். மற்ற கோயில்களுக்கு போடுங்க எல்லாரும். வேளாங்கண்ணி மாதிரி ரொம்ப பணக்காரையாக்கிடாதீங்க பாவம். இதனுடைய அடையாளங்கள் என்ன? இதனுடைய குறியீடுகள் என்ன? இந்த அடையாளங்கள் எல்லாம், இந்த அருட்சாதனங்கள் எல்லாம் வேறு ஒன்றை நமக்கு காண்பிக்கிறது. அதை நாம் கண்டறிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் ஆண்டவருடைய வார்த்தை மிக மிக முக்கியமானது. அப்படி என்றால் நற்கருணை என்றால் என்ன? நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது எங்களுக்கு சிஸ்டங்களாம் சொல்லிக் கொடுத்தது, அப்பத்தின் வடிவில் ரசத்தின் வடிவில் உயிருள்ள இயேசு அப்படின்னு சொல்லி கொடுத்தான். நான் சொல்ல டெஃபினேஷன் சரிதானே? அப்பத்தின் வடிவத்தில் ரசத்தின் வடிவில் யார் இருக்கிறாங்க? உயிருள்ள செத்து போன கடவுள் இல்லை, வாழ்கிற கடவுள் இருக்கிறார், உயிருள்ள தேவன் இருக்கிறார், ஜீவனுள்ள கடவுள் இருக்கிறார். அப்படின்னா அவர் ஏதோ ஒன்று போயிட்டு நீங்கள் துதி, கன, மகிமை அப்படின்ட்டு ஆராதித்துட்டு வரக்கூடிய ஒன்று கிடையாது. அப்போ இந்த நற்கருணையில், இந்த வழிபாட்டில், இந்த கொண்டாட்டத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இயேசு என்கிற நபரை நீங்கள் ஆட்கொள்ளப்பட வேண்டும், அல்லது அவரை நீங்கள் சந்திக்க வேண்டும். இயேசு என்கிற நபரை நீங்கள் சந்திக்க வேண்டும். சரிங்களா? ஒரு ஆளை சந்திக்கணும். நீங்க ஏதோ ஒரு கான்செப்ட் கிடையாது, ஐடியா கிடையாது, ஏதோ ஒரு பொருள் கிடையாது, இங்க இருக்கக்கூடிய நற்கருணை பேழை கிடையாது, இரும்பு அழகு இது இல்லை. இதை பார்க்கிற போது, இந்த பீடத்தை பார்க்கிற போது, இந்த குருவானவர்களை பார்க்கிற போது, இந்த ஆலயத்தை பார்க்கிற போது நீங்கள் நிலவை கண்டுகொள்ள வேண்டும். இங்கு இயேசு என்கிற ஒரு நபரை நீங்கள் பார்க்க வேண்டும். எல்லாரும் இந்த நபரை பார்க்காததால தான் நம்ம வேற எங்கேயும் ஓடிட்டே இருக்கிறோம். கிராமங்களில் நாய்கள் விரட்டி விரட்டி ஓடும், 4-5 நாய்கள் வேகமாக ஓடுறத பார்த்துருப்பீங்க, மண்ணை வாரி அடிச்சுட்டு. பின்னால் ஓடி வருகிற நாய்கள் ஒரு கட்டத்தில் நின்று விடும். முதலில் ஓடிய நாய் மட்டும் ஓடிக்கொண்டு இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்பாங்க. முதல்ல ஓடின நாய் ஏதோ ஒன்றை பார்த்து ஓடியது, பின்னால் ஓடி வந்த நாய்கள் முன்னால் ஓடிய நாயை பார்த்து ஓடி வந்தது. சரிங்களா? அது எதையும் பார்க்கல. ஃபோக்கஸ் இல்லாமல் எங்கே ஓடுகிறோம் என்று தெரியாமல் நம்ம நேரம் ஓட முடியாது, நம்ம தூரம் ஓட முடியாது. எனக்கு தொடுகோடு தெரிய வேண்டும், எல்லைக்கோடு தெரிய வேண்டும், எதை நோக்கி நான் ஓடுகிறேன் எனக்கு அது தெரிய வேண்டும். ஆன்மீக வாழ்க்கையில், அருட்சாதன வாழ்வில், அல்லது இந்த கத்தோலிக்க கிறிஸ்துவ வாழ்வு என்பது ஒரு ஓட்டம். இந்த ஓட்டம் ஒரு எல்லையை நோக்கி ஓடுகிற ஓட்டம்.
இந்த எல்லையை நோக்கி ஓடுகிற ஓட்டத்தில் காசி ஆனந்தன் சொல்லுவார், ஓடுகிற குதிரை எல்லையை பார்த்து ஓடுமா அல்லது கொள்ளை பார்த்து ஓடுமா? வெற்றி பெற வேண்டிய துடிக்கிற அந்த குதிரை எல்லையை பார்த்து ஓடும், கொள்ளை பார்க்காது. குதிரைக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனாலும் கூட அதுக்கு தான் கடிவாளம் போட்டு இருக்கிறாங்க, கண்ணை மறைச்சிருவாங்க. அதனுடைய பார்வை இந்த பக்கம் போகாது, அதனுடைய பார்வை எல்லையை நோக்கி இருக்கும். ஆன்மீக வாழ்வு, திருமுழுக்கு வாழ்வு, கிறித்துவ வாழ்வு என்பது இயேசு என்கிற அந்த ஒற்றை நபரை நீங்கள் சந்திக்க வேண்டும். அவர் மீது நீங்கள் காதல் வயப்பட வேண்டும், அவர் மீது நீங்கள் பாச பிணைப்பில் இணைய வேண்டும். இயேசு என்கிற அந்த ஆளை, அந்த நபரை நீங்கள் தொட்டு பார்த்து ருசித்து அனுபவிக்க வேண்டும். எனவேதான் திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார், கடவுள் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார் என்று நீங்கள் ருசித்து பாருங்கள். டேஸ்ட் அண்ட் see how good the Lord is. கடவுள் எவ்வளவு நல்லவராய், எவ்வளவு நல்லவராய், he is so good. நல்லவர். அது வாயில சொல்றது இல்லை, அறிவுல சொல்றது இல்லை, யாரோ ஒருத்தர் சொன்னதை வச்சு நான் திருப்பி திருப்பி சொல்றது இல்லை, யாரோ சொல்லி கொடுத்தாங்க பிரைஸ் தி லார்ட்னு சொல்லிட்டு இருக்கிறது இல்லை. உண்மையாகவே நீங்கள் இயேசுவுடைய அன்பின் அகலம், ஆழம், நீளத்தை ருசித்து பார்க்க வேண்டும், அளந்து பார்க்க வேண்டும். measure the love of God என்று சொல்லுகிறார், அளந்து பார்க்க வேண்டும். அயர்லாந்து கடல்ல ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கப்பல் மூழ்கி போனது. ஒரு நீண்ட பல ஆண்டுகள் கழித்து அதை ஆராய்ச்சி செய்யலாம் என்று கீழே போய் அதை ஆராய்ச்சி செய்தார்கள். அப்படியெல்லாம் செய்கிற போது அவர்கள் ஒரு மனிதனுடைய விரலை பார்த்தாங்க. அந்த விரலில் அழகான மோதிரம் ஒன்று இருந்தது. அந்த மோதிரம் கரைப்படைந்து பாசியால் நிறைந்திருந்ததை எடுத்துட்டு வந்தாங்க, லேபில் வச்சு அதெல்லாம் சுத்தம் செய்து அதை பார்த்தார்கள். பார்த்த பொழுது அதில் 2 கரங்கள் ரத்தம் வடிகிற ஒரு இதயத்தை கையில் தாங்கி இருந்தது போல ஒரு தங்க மோதிரம் அதில் வரையப்பட்டிருந்தது. அதற்கு கீழே ஒரு அழகான வாசகம் பொறிக்கப்பட்டிருந்தது, நத்திங் மோர் டு கிவ் than திஸ் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. இதை விட கொடுப்பதற்கு என்னிடத்தில் வேறு இல்லை என்ற வார்த்தை வாசகம் அதில் எழுதியது. நத்திங் மோர் டு கிவ் than திஸ், என் இதயத்தையே நான் கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு யாரோ எழுதியிருக்காங்க. அது காதலா, அம்மா, பிள்ளையா தெரியல. அன்பினுடைய உச்சத்தில் என் இதயத்தையே நான் கொடுக்கிறேன், இதை விட எனக்கு கொடுப்பதற்கு ஏதும் இல்லை. இந்த நற்கருணை என்பது, திருப்பலி என்பது, நற்கருணை அருட்சாதனம் என்பது, திருச்சிலுவை என்பதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய உங்களையும் என்னையும் எல்லாரையும் பார்த்து சொல்லக்கூடியது, ஐ ஹாவ் நத்திங் மோர் டு கிவ் than திஸ் அப்படின்னு சொல்றார். இதை விட உங்களை என்னால் அன்பு செய்ய முடியாது என்று சொல்லுகிறார். 2 கரைகளையும் விரித்து அவர் சொல்லுகிறார், இதுக்கு மேலே விரிக்க முடியாது, விரிக்க முடியாது, இவ்வளவுதான் எனக்கு மேக்சிமம். எனவேதான் அவர் சொல்லுகிறார், தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றார். அப்படின்னா நீங்க அடிமை இல்லை, நீங்க யாரும் அடிமைகள் இல்லை கடவுளுக்கு. கடவுளுக்கு அடிமைகள் வேண்டாம். உங்களையும் என்னையும் கடவுள் எப்படி பார்க்கிறார் என்றால், உங்களை நான் நண்பர்கள் என்று சொன்னேன். அப்ப நற்கருணை என்பது இந்த கடவுளுடைய அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரத்தை நீங்கள் அளந்து பாருங்கள். அவரை நீங்கள் ருசித்து பாருங்கள், ருசித்து பாருங்கள். ருசிக்க ருசிக்க அந்த நாக்களை ஒட்டிக்கிச்சுன்னா அது இல்லாமல் இருக்க முடியாது. அந்த இயேசுவை நீங்கள் ருசிக்க வேண்டும். எனவே முதலில் அப்பத்தின் வடிவில், ரசத்தின் வடிவில் உயிருள்ள இயேசு இருக்கிறார். அந்த இயேசுவை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அனுபவிக்க வேண்டும். அவரை நீங்க தொட்டு பார்க்க வேண்டும், அவரை ருசிக்க வேண்டும். இந்த உலகத்துக்கு நீங்க சொல்லணும் இயேசு ரொம்ப நல்லவர் அப்படின்னா, அவரை இந்த நற்கருணையில் இயேசு என்கிற நபரை நீங்கள் பாருங்கள். அவர் ஜீவனுள்ள கடவுள், அவர் செத்து போன கடவுள் அல்ல. 2, இந்த கடவுளை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் நாம என்ன நடக்கிறது இங்கே நற்கருணையில் அப்படின்னா, இங்கே உடல் கையளிக்கப்படுகிறது, இங்கே ரத்தம் சிந்தப்படுகிறது. எதைய நினைவாக செய்யுங்கள்? இங்கே உடல் கையளிக்கப்படுகிறது, சதை பிடப்படுகிறது. என் சதையை பிட்டு கொடுக்கிறேன் என்றார், உடலை பிச்சு கொடுக்கிறேன் அப்படின்றார். இந்த உடலை நான் பீத்து கொடுக்கிறேன், கையளிக்கிறேன். உங்களுக்காக கையளிக்கப்படுகிற என்னுடைய உடல், கையளிக்கப்படுதல்.
அப்படின்னா சரண்டர் ஆகிட்ட உனக்காக இருந்தால் எடுத்துன்னு போய் எல்லாத்தையும் அடித்து பிச்சு தூக்கிட்டு போய் எல்லாத்தையும் நான் மொத்தமாக என்னை உனக்கு கையளித்து விட்டேன். இங்கே உடல் கையளிக்கப்படுகிறது, இங்கே ரத்தம் போரிங் த பிளட் ஆஃப் கிரைஸ்ட். சரிங்களா? ரத்தம் சிந்தப்படுகிறது, ரத்தம் ஊற்றப்படுகிறது. அப்ப ரத்தம் ஊற்றப்படுகிறது, உடல் அது பீத்து கொடுக்கப்படுகிறது. சரிங்களா? ஆகவே இதை நினைவு கூறுங்கள். அப்ப திருப்பலியில் குருவானவர் ஒவ்வொரு முறையும் இந்த வார்த்தையை சொல்லுகிற போது அது இயேசுவுடைய வார்த்தை. என்ன சொல்லுகிறார்கள்? ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கன்னு சொல்றாங்க, மறக்காதீங்கன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு திருப்பலியில மறக்காத, இதை மறக்காத. எதை மறக்காத? உனக்காக சிந்தப்பட்டிருக்கிற ரத்தத்தை மறக்காத. உனக்காக ஒரு உடல் பீத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை மறக்காத. இந்த உடல் கையளித்தல், ரத்தம் சிந்தப்படுதல், இந்த உடலும் ரத்தமும் ஒன்றா இணைந்ததுதான் இயேசு. தெய்வீகமும் மனிதமும் நிறைந்த ஒன்றுதான் இயேசுடைய திருவுடல். இந்த உடல், இந்த ஆவி, இந்த உயிர் உங்கள் ஒவ்வொருவருக்காக எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இந்த அன்பை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். இந்த அன்பு நினைவில் கொள்ளப்பட வேண்டும். ஆபிரகாம் லிங்கன் அவர் இறந்து போய் ஷூட் பண்ணிட்டாங்க, அவரை படுக்கையாக கடத்தி வச்சிருக்கிறாங்க. எல்லாரும் வரிசையை பார்க்க வராங்க அமெரிக்க நாட்டின் முதல் ஜனாதிபதியை. அப்போ ஒரு கருப்பினத்து பெண் தன் இடுப்பில் ஒரு குழந்தையை தூக்கி கொண்டு நடக்க முடியாமல் வராங்க வரிசையில். அப்போ வருகிற போது ஒரு 3-4 ஆட்களுக்கு பின்னாடி அந்த அம்மா வராங்க. அந்த ஆபிரகாம் லிங்கன் அவருடைய உடலை பார்க்க போகிறாங்க. தன் இடுப்பில் இருந்த சிறு குழந்தைக்கு அந்த தாய் சொல்லுகிறாள், மகனே உற்றுப்பார் அப்படின்னு சொல்றார். ஆபிரகாம் லிங்கன் அவர்களை உற்றுப்பார். நமக்காக செத்த மனிதர் இவர், உற்றுப்பார். கருப்பினத்து மக்களுடைய எழுச்சிக்காக சட்டம் இயற்றிய மாபெரிய மனிதன் அவர், அவரை உற்றுப்பார். நமக்காக சட்டம் போட்டதனால் மாய்ந்து கிடக்கிற அந்த மனிதரை மறக்காதே, உற்றுப்பார். இதுதான் அந்த அம்மா தன் பிள்ளைக்கு சொல்லக்கூடிய. ஒவ்வொரு திருப்பலியிலும் இங்கே குருவானவர் இந்த கத்தோலிக்க திரு அவை உங்கள் எல்லோருக்கும் சொல்லக்கூடிய செய்தி, இந்த நற்கரணையை மையமாய் வைத்திருந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய, எனக்கும் சொல்லக்கூடிய செய்தி என்பது இதுதான். இதோ உன் கடவுள் மாண்டு இருக்கிறார், இதோ உன் கடவுள் ரத்தம் சிந்தி இருக்கிறார், இதோ உன்னுடைய கடவுள் உனக்காய் ஆவி துறந்து இருக்கிறார், இதோ உன்னுடைய கடவுள் தன் ஜீவனை உனக்காய் கொடுத்திருக்கிறார். ஒரு நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இல்லை என்று சொல்லி, நீங்கள் எல்லோரும் என்னுடைய நண்பர்கள், என் சொந்தங்கள் என்று சொல்லி உனக்காய் என் உயிரை கொடுக்கக்கூடிய அளவிற்கு அன்பு செய்திருக்கிறேன். இந்த அன்பை நீங்கள் இந்த திருப்பலியில், இந்த அருட்சாதனத்தில் ஒவ்வொரு திருப்பலியில் வருகிற போதெல்லாம் நீங்கள் அதை நினைவு கூற வேண்டும். என் நினைவாக செய்யுங்கள். அப்பத்தை பிடுதலில் என்ன நடக்கிறது? அவர் உயிர்த்தார், அவர் உயிர் விட்டார், அவர் வாழ்ந்தார். நினைவு கொள்ளுங்க. அப்படின்னா நான் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும் இந்த திருப்பலியில் பங்கெடுக்கிற போதெல்லாம்? இன்றைக்கு 2வது வாசகத்தில் பவுலடியார் ரோமியருக்கு எழுதிய கடிதத்தில் சொல்லக்கூடிய ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை அவர் இங்கே சொல்லுகிறார். யார் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எங்களை பிரிக்க முடியும்? யார் பிரிக்க முடியும்னு கேட்கிறார். 2 சைட்லயே பார்க்கலாம். இயேசு கடவுளுடைய அன்பிலிருந்து யார் அவரை பிரிக்க முடிஞ்சது? ஒரு மண்ணும் பிரிக்க முடியாது அவரை. நான் இது பவுலடியார் நமக்கு சொன்னதை நான் பார்க்கல, 2 சைட்லயும் பார்க்கிறேன். இயேசுவுக்கு இது பொருந்தும். அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்ம யார் பிரிக்க முடியும்னு பவுலடியார் கேட்கிறாரு. நான் நினைக்கிறேன், தந்தையின் அன்பிலிருந்து என்னை யார் பிரிக்க முடியும்? என் அப்பாவுடைய உறவிலிருந்து, பாசத்திலிருந்து, பந்தத்திலிருந்து என்னை யார் பிரிக்க முடியும்? வேதனையா, நெருக்கடிகளா, பட்டினியா, ஆடையின்மையா, என் வாழ்வில் வரக்கூடிய இடர்களா, சாவா, குடிகாரன் என்று சொன்னதா, சாப்பாட்டு ராமன் என்று சொன்னதா, தீவிரவாதி என்று சொன்னதா, இயேசுவை இவன் பெண்களோடு சுற்றுகிறானே என்று சொன்னதா? இல்ல. இவை எதுவும் என்னை என் தந்தையின் அன்பிலிருந்து ஒரு நாளும் பிரிக்க முடியாது. சாவா பிரிக்க முடியாது, வாழ்வா அது என் தந்தைக்காக. அவர் சொல்லுகிறார், சாவோ வாழ்வோ, வானதூதரோ, ஆட்சியாளரோ, நிகழ்கனவோ, வருவனவோ, வலிமை மிக்கவையோ, உன்னதத்தில் உள்ளவையோ, ஆழத்தில் உள்ளவையோ, வேறு எந்த படைப்போ எதுவும் என்னை என் அப்பாவின் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. அதான் இயேசு, அதான் நற்கருணை. இதற்கு இன்னொரு பெயர் தான் செல்ஃப் எம்ப்டியிங் லவ். செல்ஃப் எம்ப்டியிங் லவ் என்று சொன்னால் கெனாட்டிக் லவ். கெனாட்டிக் லவ் என்று சொன்னால்
சுய வெறுமையாக்கல், அதான் நற்கருணை. தாமஸ் அக்வினாஸ் அவர்கள் சொல்லுகிறார், ஐயா இங்க சிலுவையிலேயாவது இயேசு தன் உடலை காமிச்சாரு, நற்கருணையில் அவரு உடம்பையும் மறைச்சிட்டாரு, தன் தெய்வீகத்தையும் மறைச்சிட்டாரு, ஒண்ணுமில்லாத ஒரு அப்பத்துல தன்னை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த நற்கருணையில் பார்க்கிற போது இயேசுவினுடைய சுய வெறுமையாக்கல், வாழ்வது நான் அல்ல என்று வாழ்ந்த இயேசுடைய வாழ்வு, இந்த வாழ்வு நான் தந்தையில் இருக்கிறேன், தந்தையில் என்னுள் இருக்கிறார் என்று வாழ்ந்த அந்த வாழ்வு, இது அப்பா அனுபவத்தோடு கடவுளை அப்பா பிள்ளை உறவில் வாழ்ந்த வாழ்வு, அதற்காக எல்லாவற்றையும் குப்பை என கருதிய வாழ்வு, சாவா ஏற்றுக்கொள்கிறேன் என்று வாழ்ந்த வாழ்வு, வேதனை நெருக்கடிகளா இதோ வருகிறேன் என்று சொன்ன வாழ்வு. நீங்கள் கெத்சமனி தோட்டத்தில் வலிக்கிறது, பயம் இருக்கிறது, இருந்தாலும் அப்பாவின் விருப்பம் இதுதான் என்று சொன்னால் இதோ வருகிறேன் என்று சொன்ன வாழ்வுதான் இந்த சுய வெறுமை, அதான் இந்த நற்கருணை, அதான் இந்த திருச்சிலுவை, அதான் கத்தோலிக்க கிறிஸ்தவம். வேற கிடையாது. நீ நடந்து போறது, தாடி வைக்கிறது, மொட்டை அடிக்கிறது அதெல்லாம் கிடையாது. நீங்க அதை நீங்க நம்ம வசதிக்காக செஞ்சுக்கலாம், செஞ்சு கொள்ளுங்க. ஆனால் அது இல்லை உண்மையான ஆன்மீகம். உண்மையான ஆன்மீகம் என்பது இதுதான் என்கிறதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் இயேசு நமக்கு வெளிப்படுத்துகிற நற்கருணை வாழ்வு, அதான் அவருடைய வாழ்வு, அதான் நற்கருணை. எனக்கு என்ன பாடம் அது? பவுலடியார் சொல்லுகிறார், எது உங்களை பிரிக்க முடியும் இந்த கடவுளுடைய அன்பிலிருந்து? எதுவுமே பிரிக்க முடியாது. காசா, பணமா, அழகா, செக்ஸா, எது என்ன கடவுளை பிரிக்க முடியும்? எதுவும் என்னை என் கடவுளிடமிருந்து இயேசுவிடமிருந்து பிரிக்க முடியாது. ஏனென்றால் நான் கடவுளோடு இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், நான் அவரோடு கூட இருக்கிறேன் அப்படின்றார். எனவேதான் பவுலடியார் சொல்றாரு, வாழ்வது நான் அல்ல என்னில் இயேசு வாழ்கிறார் அப்படின்னு சொல்றார். எனவேதான் பவுலடியார் சொல்றாரு, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிதலாகிய ஒப்பற்ற செல்வத்தின் பொருட்டு நான் எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன் அப்படின்னு அவர் சொல்றார். எனவேதான் யோவான் சொல்றாரு, கடவுள் இந்த உலகத்தை எவ்வளவு நேசிச்சார்னா எனக்காக மரித்தார். பவுலடியார் உள்வாங்கி சொல்லுகிறார், இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக உயிர்த்தார். அந்த அனுபவம் தான் இந்த நற்கருணையாக மாற வேண்டும். லூக்காவுடைய நற்செய்தி 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறது, குட் சமாரிட்டன், நல்ல சமாரியன் கதையில யாரோ ஒருத்தர் விழுந்து கிடக்கிறான். ஆனா அந்த ஆளு போறார், கிட்ட போறார், பார்க்கிறார், துடைக்கிறார், அவனை தூக்குறார், ஆடைகள் ரத்த கரை படுகிறது, தன் கழுது மேல ஏற்றுகிறார், ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறார், ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்றார், காசு கொடுக்கிறார், அடுத்த நாளும் வரேன்னு சொல்றார், எக்ஸ்ட்ரா ஆனா கொடுக்குறேன்னு சொல்றார். யாரா இவன்? இந்த குட் சமாரிட்டன் யாரு அப்படின்னு பவுலடிய லூக்கா கேட்கிறார். இயேசு நமக்கு சொல்லுகிறார், யார் அவரு? அவர் தாங்க இயேசு. அவர் தாங்க உன்னை தேடி தேடி வந்து இதெல்லாம் உற்றுயிரும் குலை உயிருமாய் கிடந்த மானுடத்தை தேடி தேடி வந்து ஓடி ஓடி வந்து அவரை அரவணைத்து வாழ வைத்த கடவுள் இந்த இயேசு. இதை நினைவு கூறுங்கள், இந்த அன்பை நீங்கள் நினைவு கூறுங்கள். இந்த அன்பை நீங்கள் நினைவு கூறுவீர்களே ஆனால் அதுதான் சுய வெறுமையாக்கள். அதுதான் பவுலடியார் ரோமையருக்கு எழுதிய கடிதம் 12:1 சொல்றார், உயிருள்ள பலியாய் உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஆடு வேணா, மாடு வேணா, மொட்டை வேணா, முடி வேணா, நடந்து போக வேணாம், முட்டி போடாதீங்க, பாவம் முட்டி தேயெல்லாம் அந்த மண்ணில் நடக்காதீங்க. மன்னிச்சிருங்க நான் சொல்றதுக்கு, அது எனக்கு தப்பாவே படுது. அவ்வளோ பெரிய கொடுமைகள்லாம் நம்ம கடவுள் கேட்க மாட்டாரு. இந்த கல்லில் முள்ளெல்லாம் போட்டு வேண்டாம், அது இல்லை. சுய வெறுமையாக்கள், உங்களுடைய ஆசா வாசங்களை நிறுத்த முடியுமா? அதுதான் பெரிய தியாகம். உயிருள்ள பலியை ஒப்புக்கொடு. உன்னுடைய பலி உன் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நடக்கணும். சாதி பார்க்குறீங்களா? பார்க்காத. கோபப்படுறியா? நிறுத்து. பொறாமையா இருக்குதா? இல்லாம இருந்து பாரு. அடுத்தவனை வாழ வச்சு பாரு. உன்கிட்ட வளர்ந்த எச்சில் பால் குடித்து வளர்ந்த சகோதரனுடைய வளர்ச்சியை பார்த்து நீ பெருமைப்பட்டு பாரு. பணத்தின் மேல ஆசை கொண்டு அநியாயமா அடுத்த வயிற்றுல அடிக்காத, திருடாத. ரைட்? இதையெல்லாம் செய்து பாருங்கள். அது கஷ்டம். முட்டி போடுறது ஈஸி, மொட்டை அடிக்கிறது ஈஸி, கறி சாப்பிடாம இருக்கிறது ஈஸி. சரிங்களா? அது இல்ல ஆண்டவர் கேட்பது. ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கேட்பது உயிருள்ள பலியாய் ஒப்புக்கொடுங்கள். இதுதான் லூக்கா நற்செய்தியில நாம பார்க்கிறோம். யார் ரத்தம் சிந்தப்பட்டது, யார் இவர் செத்தாருன்னு கேட்டா வேற எது நீ ஆராதனை துதி கணத்துக்கெல்லாம் இல்ல. அவர் சொல்லுகிறார், புதிய உடன்படிக்கைக்காக சிந்தப்படுகிறது இந்த ரத்தம். ரத்தம் சிந்தப்பட்டது உடன்படிக்கைக்காக. உடன்படிக்கை என்பது என்ன? நான் உன் கடவுள், நீ என் பிள்ளை, 2 பேரும் தொப்புள் கொடி உறவு இருக்கிறது. நீ எனக்கு துரோகம் பண்ணாத, நான் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன். இவ்வளவுதான் கடவுளுக்கு உனக்கு இருக்கக்கூடிய ஒப்பந்தம். இதான் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கைக்காக இந்த ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த சிந்தப்பட்ட ரத்தம் தான் இந்த பலிப்பீடம். இந்த பலிப்பீடத்தை கொண்டாடுறது இந்த குருத்துவம். இந்த குருத்துவத்தில் பங்கெடுத்து வாழறதா இது மொத்த குருத்துவம். அப்படின்னா நாம தான் அரச குருத்துவ திருக்கூட்டம். நான் மட்டும் சாமியார் இல்லை, நீங்களும் சாமியாருங்க தான். நம்ம எல்லாரும் இணைந்து இந்த பலியை கொடுக்கணும். எங்க பலி? இந்த சிலுவை பலியை என் குடும்பத்தில் என் தலையிலிருந்து கால் வரைக்கும்
என்னுடைய உடல் எல்லாவற்றிலும், என் சிந்தனை, நடை, உடை, பாவனை எல்லாவற்றிலும் வாழ்வது நான் அல்ல, என் தேவன் வாழ்கிறார் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அதுதான் தேவன் மாட்சி அடைகிற நேரம், அதுதான் நற்கருணையுடைய உச்சம், அதுதான் ஊற்று, அதுதான் உச்சம், அதுதான் மோட்சம். அந்த வாழ்வு இங்கே நடக்க வேண்டும். அந்த வாழ்வுக்காக உங்கள் பிள்ளைகளை தயாரிக்கிறீங்க, சிறப்பாக தயாரிங்க. இந்த உணர்வுகளை குழந்தைகளுக்கு கொடுங்க, நாமும் வாழ்ந்து காட்டுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த வரையுறையில் உள்ளார்ந்த உள்ளடக்கத்தை இதயத்தில் வாங்கியவர்களாய் நம்முடைய நம்பிக்கையை சப்தமாக பாடி தேவனிடத்திலே அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடு நீங்கள் கேட்பதெல்லாம், விரும்பி கேட்பதையெல்லாம் ஆண்டவர் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய மன்றாட்டுக்களை நாம் எழுப்புவோம். திரு அவைக்காக அன்பு நிறைவா திரு அவையை நல்வழியில் வழி நடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவியர்கள் அனைவரையும் கரத்தில் ஒப்படைக்கின்றோம். இவர்கள் அனைவரும் உமது நற்செய்தி உண்மைகளை மக்களுக்கு எடுத்துரைத்து தேவையான தூய ஆவியாரின் கொடைகளையும் ஞானத்தையும் பெற்றுக்கொள்ள அருள் தாரும். இக்கால கட்டத்தின் சவால்களை எதிர்கொண்டு இவர்கள் மக்களை ஆழ்ந்த நம்பிக்கையில் வழிநடத்த இவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தையும் ஆன்மீக ஆற்றலையும் தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே நிறைவா, இன்று திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்தும் மதிப்பிற்குரிய பேரொரு தந்தை இயேசு அந்தோணி அவர்களை உமது கரத்தில் ஒப்படைக்கின்றோம். நீர் அவருக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தையும் நீடித்த ஆயலையும் மன அமைதியையும் தந்தருள வேண்டுமென்று மன்றாடுகின்றோம். அவர் ஆற்றி வரும் மேலான ஆன்மீக பணிகள் அனைத்தையும் ஆசீர்வதித்து உமது தூய ஆவியின் கொடைகளால் அவரை எந்நாளும் வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புது நன்மை பெறும் குழந்தைகளுக்காக வாழ்வு தரும் உணவான ஆண்டவரே, இன்று முதன்முறையாக உம்மை தங்கள் இதய கோவிலில் நற்கருணை வடிவில் வரவேற்கும் இக்குழந்தைகளை ஆசீர்வதியும். இப்பிள்ளைகள் இன்று பெற்றுக்கொண்ட நற்கருணை நாதரின் ஆழமான அன்பையும் உண்மையான பிரசனத்தையும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் உணர்ந்து வாழவும், நாளும் உமது நம்பிக்கையில் வளர்ந்து
நற்பண்புகள் நிறைந்த சாட்சிகளாய் வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பங்கிற்காக எங்கள் பங்கு சமூகத்திற்காக மன்றாடுகிறோம். அனைவரும் ஒற்றுமையுடன் வாழவும் உம் வார்த்தையின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு இந்த திரு அவையின் வளர்ச்சிக்கு உழைக்கவும் அருள் தாரும். குறிப்பாக வரும் நாட்களில் எங்கள் பங்கு மேற்கொள்ளவிருக்கும் ஐம்பெரும் பணிகளை உமது ஆசீர்வாதத்தால் நாங்கள் செய்து முடிக்க தேவையான அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் விரும்பியதையெல்லாம் கேளுங்கள் பிள்ளைகளே, நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு தருகிறார். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற நம்பிக்கையை வார்க்கிறார். ஆண்டவருடைய திருப்பிரசன்னத்தில் இருக்கிற இந்த வேளையில, வாக்கு மாறாத கடவுள் நம்மோடு இருக்கிற வேளையில், நம் இதயங்களை உற்று பார்க்கிற தேவன் நம்மோடு இருக்கிற இந்த தருணத்தில், மனிதர்களால் முகங்களைத்தான் பார்க்க முடியும். கடவுளால் நம் இதயத்தின் அடி ஆழத்தில் நாம் சுமந்து வருகிற வலிகள், வேதனைகள், கலக்கங்கள், கவலைகள், நம்முடைய இதயத்தின் அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய போலித்தனங்கள், இல்லாமை, இயலாமை, நம்முடைய குற்ற உணர்வுகள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்தவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் ஆண்டுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுப்போம். தாயும் தந்தையமான எங்கள் அன்பு இறைவா, நன்றியோடு நாங்களும் போற்றி துதித்து மகிமைப்படுத்துகிறோம். நம்முடைய வல்லமில்ல பிரசன்னத்தில் ஒரே குடும்பமாய் ஒன்று கூடி முதல் முறையாய் உம்மை உணவாய் உட்கொண்டு உம்மோடு ஒரு நெருங்கிய வாழ்வில் இணைய முன்வந்திருக்கிற தர்மியான பிள்ளை செல்வங்கள் அத்தனை பேரையும் தேவரீர் ஆசீர்வதிப்பீரா. ஆண்டவரே, இன்றைக்கு இதயத்தில் உட்கொள்ளப் போகிற இந்த நற்கருணை இறை வார்த்தையாய் தங்கள் மார்போடு அனைத்து இந்த பிள்ளைகள் சுமந்து வந்திருக்கிற இறை வார்த்தையை வாழ்வாக்கக்கூடிய ஆற்றலையும் அருளை இந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பீரா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்வில் நீரே உடன் இருந்து உம்மோடு ஒரு இணைந்த ஈயந்த ஒரு நெருக்கமான வாழ்விலே வாழக்கூடிய ஆற்றலையும் ஆவியின் அருட்கொடை இந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பீரா. இவளை பெற்றெடுத்து ஆளாக்கி இருக்கிற தாய் தந்தையர்களை ஆசீர்வதியும். இந்த அருட்சாதன வாழ்வுக்கு தயார்படுத்தி இருக்கிற அருமையான பங்கு தந்தை, அவரோடு இருக்கிற பணியாளர்கள், அருட்சகோதரிகள் அத்தனை பேரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த இறை சமூகத்தினுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். வெறுமையாய் திரும்பி போகாதபடி உடைய அருள் வரங்களாலும் ஆசீர்வாதங்களாலும் 30, 60, 100 மடங்கான ஆசீர் இப்படி வாழ்வில் கடந்து வரட்டும். வெறுமையாய் போகாதபடி ஆண்டவரே, இவளுக்கு முன்ன பின்னமாக இருந்து கரம் பிடித்து வழி நடத்தும். இந்த வாரம் முழுவதும் பிள்ளைகள் மேற்கொள்ள போகிற பயணங்கள், எடுக்கிற முடிவுகள், செய்ய போகிற காரியங்கள், தடைபட்டு இருக்கக்கூடிய எல்லா பூரண விடுதலையும் ஆசிரியம் கொடுத்து இந்த குடும்பங்களை எல்லாம் நீர் காத்துக் கொள்வீரா. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருளவும்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவுளம் கொண்டு இவ்வாறு நீரும் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீ. நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த முடிய அருட்கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீட்டு எங்களுக்கு தந்தருளினி. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றிய அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உம் பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்தி உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் படித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை நாங்கள் கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனவே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் வெண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளும்படி வேண்டுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவிடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அப்படி தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்ற காணிக்கை ஆக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரை எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கி இவ்வழி உலகெங்கும் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திரு அவையை சிறப்பாகும் வடியாராகிய எங்கள் திருத்தந்தை லீயோ, எங்கள் ஆயர் நீதிநாதன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர்கள், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உன் திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிறந்திருக்கும்படி பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளோம். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியிலே கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக இது நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. என்று நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற ஜெபத்தை பக்தி பற்றுதலோடு நாம் இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். என்னுடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்களது பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள், பிழைகளை எல்லாம் பாராமல் நாங்களும் மீது வைத்திருக்கிற எங்களது நம்பிக்கையை கண்டோக்கி எங்களுக்கு அமைதியும் ஆறுதலையும் நோயற்ற வாழ்வையும் எங்கள் குடும்பங்களிலே சமாதானத்தையும் தந்து ஆசீர்வதிக்க திருவுள்ளம் கொள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு தருகிற அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நீர் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பிற்கினியவர்களே, முதன்முறையாக இயேசுனுடைய திருவுடலையும் இரத்தத்தையும் சுவைக்க போகிற பிள்ளைகள் மட்டும் பீடத்திற்கு முன்பாக வந்து அருள் பணி இயேசு அந்தோனி அவர்களிடமிருந்து நற்கருணையை பெற்றுக்கொள்வார்கள். மற்றவர்கள் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே இருங்கள். அருள் தந்தையர்களும் அருள் சகோதரிகளும் நற்கருணை உங்களுக்கு வழங்க வருவார்கள்.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். செவிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமர்வோம். ஒரு சில அறிவிப்புகள். இந்த திருவழிபாட்டு ஆண்டின் பொதுக்காலம் 18ஆம் ஞாயிறு. இந்த நாளின் வழிபாட்டை சிறப்பித்த புதுநன்மை பெற்ற பிள்ளைகளுக்கு கரவொலி எழுப்பி நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். வரும் ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிப்போர் நம்முடைய தலைமை ஆலய இளையோர் குழுவினர். சென்ற வார ஞாயிறு பங்கு திருப்பலி காணிக்கை ரூபாய் 28,422. புலிப்பாக்கத்தில் சென்ற வாரம் ஞாயிறு திருப்பலி காணிக்கை ரூபாய் 533. இன்று மறைக்கிழு வகுப்புகள் நடைபெறாது. வரும் செவ்வாய் என்று மாதத்தினுடைய முதல் செவ்வாய் என்பதால் ரயில்வே குடியிருப்பு புனித அந்தோனியா சிற்றாலயத்தில் பகல் 10:30 மணிக்கு ஜெபமாலை, நற்கருணை ஆராதனை மற்றும் சிறப்பு திருப்பலியும், மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலை மற்றும் சிறப்பு திருப்பலியும் நடைபெறும். பள்ளிக்கூட தேரு புனித அந்தோனியா சிற்றாலயத்தில் மாலை 6 மணிக்கு ஜெபமாலை, நற்கருணை ஆராதனை மற்றும் திருப்பலியும் நடைபெறும். பங்கெடுத்து இறை ஆசிரியை பெற்று செல்ல பாசத்தோடு அழைக்கிறோம். வரும் புதனன்று மாதத்தினுடைய முதல் புதன் என்பதால் நம்முடைய தலைமை ஆலயத்தில் மாலை 6:30 மணிக்கு தேர் பவனியும் சிறப்பு திருப்பலியும் நடைபெறும். இவ்வழிபாட்டை சிறப்பிப்போர் தொழிலாளர் இயக்க உறுப்பினர்கள் அனைவரும் பங்கெடுத்து இறை ஆசிரியை பெற்று செல்ல அன்போடு அழைக்கிறோம். வரும் வெள்ளி அன்று மாதத்தினுடைய முதல் வெள்ளி என்பதால் நம்முடைய தலைமை ஆலயத்திலும் கல்வாரி திருமலையிலும் மாலை 6 மணிக்கு இரக்கத்தின் ஜெபமாலை, 6:30 மணிக்கு நற்கருணை ஆராதனை, அதைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலியானது நடைபெறும். இவ்வழிபாட்டை சிறப்பிப்போர் புனித வின்சென்ட் பவுல் சபையினர் பங்கெடுத்து இறை அனுபவத்தை பெற அன்போடு அழைக்கிறோம். இந்த வாரம் நாம் கொண்டாடும் புனிதர்களின் நினைவு நாளும் விழாவும் வருகிற செவ்வாய் அன்று 4ஆம் தேதி புனித ஜான் மரிய வியானி நினைவு நாள், வருகிற 6ஆம் தேதி வியாழன் அன்று ஆண்டவரின் தோற்ற மாற்ற விழா, வருகிற சனிக்கிழமை 8ஆம் தேதி புனித டோம்னிக் நினைவு நாள். இந்த சிறப்பு கொண்டாட்டங்களில் திருவழிபாட்டில் பங்கெடுத்து இறை ஆசிரியை பெற்று செல்ல பாசத்தோடு அழைக்கிறோம். திருமண அறிக்கை. நமது மறை மாவட்டம் நமது பங்கை சார்ந்த தந்தை தினகரன், தாய் சோஃபியா ராணி இவர்களுடைய மகன் சதீஷ்குமார் என்பவருக்கும், நமது மறை மாவட்டம் இரும்புலியூர் பங்கு தந்தை சந்திரசேகர், தாய் ரதிகுமாரி இவர்களுடைய மகள் பிருந்தா என்பவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது 3வது அறிக்கை. பாண்டி கடலூர் உயர் மறை மாவட்டம் முகையூர் பங்கு
தந்தை டேவிட், தாய் சர்பிரசாத மேரி, இவருடைய மகன் மகிமை ஜெரோம் சூரியன் என்பவருக்கும், நமது மறை மாவட்டம் நமது பங்கை சார்ந்த தந்தை பால்ராஜ், தாய் செல்வமேரி, இவருடைய மகள் ஜெனிஃபர் என்பவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது முதல் அறிக்கை. நமது மறை மாவட்டம் இரும்புலியூர் பங்கு தந்தை அலெக்சாண்டர், தாய் மேரி கொலம்பா, இவருடைய மகன் பிரவீன் என்பவருக்கும், நமது மறை மாவட்டம் நமது பங்கை சார்ந்த தந்தை விக்டர், தாய் விக்டோரியா, இவருடைய மகள் லிடியா என்பவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது முதல் அறிக்கை. இந்த திருமணங்களில் ஏதேனும் தடைகள் இருந்தால் பங்கு தந்தைக்கு தெரிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அன்பு உறவுகளே, இந்த நாள் பெரும் மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய திருநாள். நம்முடைய தலைமை ஆலயத்தை சார்ந்த 35 பிள்ளைகள் முதன்முறையாக நமது ஆண்டவர் இயேசுனுடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் பெற்றிருக்கிறார்கள், சுவைத்திருக்கிறார்கள், அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த பிள்ளைகளை நம்முடைய தலைமை ஆலய இறை சமூகத்தின் சார்பாக மனமாற கரவொலி எழுப்பி வாழ்த்தி மகிழ்வோம். இந்த பிள்ளைகளுக்காக தொடர்ந்து இறைவேண்டல் செய்வோம். இந்த பிள்ளைகள் தலை சிறந்த பிள்ளைகளாக அருள்பணி இயேசு அந்தோணி மறையுரையில் கூறியது போல இயேசுவை சந்திக்கக்கூடிய, இயேசுவை பின்பற்றக்கூடிய, இயேசுவை உள்வாங்கக்கூடிய, இயேசுவை அனுபவிக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற இந்த பிள்ளைகளுக்காக நாம் சிறப்பாக வேண்டி ஜெபிப்போம். இயேசுடைய கரம் பிடித்து அவருடைய பாதையில் நடக்கக்கூடிய உன்னதமான எடுத்துக்காட்டான சாட்சி பிள்ளைகளாக நம்முடைய 35 பிள்ளைகளும் வாழ, வளர, உயர அவர்களுக்காக நாம் தொடர்ந்து இறைவேண்டல் செய்வோம். இந்த நன்னாளில் இந்த சிறப்பான வழிபாட்டை நமக்காக தலைமையேற்று சிறப்பித்த நம்முடைய பாசமிகு தந்தை அருள்பணி இயேசு அந்தோணி அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய செங்கை மறை மாவட்டத்தினுடைய மேய்ப்பு பணி நிலைய இயக்குனராக இருந்து தெம்போடும் உற்சாகத்தோடும் வேகத்தோடும் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய பாசமிகு தந்தை அவர்கள். என்னுடைய அனுபவத்தில் பல்வேறு மறை மாவட்டங்களை நான் பார்த்ததுண்டு. ஆனால் தமிழக வரலாற்றில் மிகவும் துடிப்பான ஒரு மறை மாவட்டம், தினந்தோறும் ஏதோ ஒரு நிகழ்வு ஒரு மறை மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நாம் செங்கை மறை மாவட்டத்தை ஆணித்தரமாக உறுதியாக சொல்லிவிட முடியும். நம்முடைய மேய்ப்பு பணி நிலை இயக்குனர் தந்தை அருள்பணி இயேசு அந்தோணி அவர்கள் தினந்தோறும் ஏதோ ஒரு ஆன்மீக பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மறை மாவட்டத்தில் ஏராளமான பணிகளை, ஆன்மீக பணிகளை அவர்களுடைய வழிகாட்டுதலுக்கு இணங்க தந்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அனைவரும் அறிந்தது போல சிறந்த மறையுரையாளர் இன்று நாம் அனுபவித்திருக்கிறோம். நம்முடைய பங்கிலிருந்து, தலைமை ஆலயத்திலிருந்து மறை மாவட்டத்தில் நடக்கக்கூடிய பணிக்குழுக்களுடைய கூட்டங்களுக்கெல்லாம் தவறாமல் நம்முடைய அன்பு இறை மக்கள் சென்று வருகிறார்கள். சென்று வந்து அவர்கள் என்னோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு விடயம் என்னவென்றால், அருட்தந்தை இயேசு அந்தோணி அவர்கள் சொன்ன இந்த கருத்து என்று அவரைத்தான் அடிக்கடி அவர்கள் மேற்கோள் காட்டுகிறார்கள். அப்படி வார்த்தைகளால் வசீகரிக்கக்கூடிய அருமையான தந்தை, நம்முடைய மறை மாவட்டத்தின் மீது அதீத நேசம் பற்று கொண்ட தந்தை, கடுமையாக உழைக்கக்கூடியவர், ஓடியாடி பணியாற்றி கொண்டிருப்பவர், ஓய்வில்லாமல் உழைப்பது அவருடைய சிறப்பு. இந்த நன்னாளில் நம்முடைய எளிய அழைப்பை ஏற்று வந்து இந்த அருமையான வழிபாட்டை தலைமையேற்று சிறப்பித்து அற்புதமான மறைவுரை சிந்தனைகளை, அடையாளங்களை தாண்டி இயேசுவை கண்டடைய வேண்டும், அனுபவிக்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும், சுவைக்க வேண்டும் என்பது அவருடைய கருத்து. எனவே இந்த இனிய நாளில் நம்முடைய தலைமை ஆலயத்தின் சார்பாக, இறை சமூகத்தின் சார்பாக பேரொரு தந்தை இயேசு அந்தோணி அவர்களுக்கு கைகளை தட்டி நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய தலைமை ஆலய குடும்பத்தின் சார்பாக தந்தை அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்குகிறோம். நம்முடைய அருள் பணி பேரவையினர் தந்தை அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி மகிழ்கிறார்கள். கைகளை தட்டி தந்தை அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இந்த சிறப்பான நாளில், இந்த அருமையான வழிபாட்டில் பங்கெடுத்து பிள்ளைகளுக்காக நமக்காக ஜெபித்த நம்முடைய செங்கை மறை மாவட்டத்தினுடைய ஆயரின் பொது பதில் குரு பேரொரு தந்தை எஸ்ஆக்யூஸ் அவர்களுக்கு மிகுந்த நன்றி. தந்தை அவர்கள் நன்கு நாம் அறிவோம். நம்முடைய தலைமை ஆலயத்திற்கு பல்வேறு வழிபாட்டுகளில் தந்தை அவர்கள் பங்கெடுத்து சிறப்பித்திருக்கிறார்கள். தந்தை அவர்கள் எளிமையானவர் என்பதுதான் அவருடைய கூடுதல் சிறப்பு. நம்முடைய ஆயர் அவர்களோடு இணைந்து துடிப்போடு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய செங்கை மறை மாவட்டத்தினுடைய வெள்ளி விழாவாக இருக்கலாம், நம்முடைய தலைமை ஆலயத்தினுடைய வெள்ளி விழாவாக இருக்கலாம்,
நம்முடைய ஆயர் அவர்களுடைய வெள்ளி விழாவாக இருக்கலாம். இந்த முப்பெரும் விழாவிற்கான ஏராளமான திட்டங்களை தீட்டி முனைப்போடு தந்தையவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தந்தையவர்கள் நம்மோடு இருப்பது பெருத்த மகிழ்ச்சி. நம்முடைய செங்கை மறை மாவட்டத்திற்காக கடுமையாக உழைக்கக்கூடிய பேரொரு தந்தை எஸ்ஆக்யூஸ் அவர்களுக்கு கைகளை தட்டி நன்றிகளையும் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். சென்னை உயர் மறை மாவட்டத்தினுடைய மக்களுக்கான ஆயரின் பொது பதில் குரு பேரொரு தந்தை ஜேக்கப் அவர்கள் நம்மோடு இருப்பது பெருத்த மகிழ்ச்சி. தந்தையவர்களும் இந்த இனிய நாளில் திருப்ப வழிபாட்டில் பங்கெடுத்து பிள்ளைகளுக்காக நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம் அனைவருக்கும் பரிச்சயமானவர், நம்மோடு நெருங்கிய தொடர்பு இருக்கக்கூடியவர். தந்தையவர்கள் நம்மோடு இருப்பது பெருத்த மகிழ்ச்சி. எனவே கைகளை தட்டி தந்தையவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து மகிழ்வோம். நம்முடைய மண்ணின் மைந்தர் அருள் பணி அகஸ்டின் தேவதாஸ் அவர்கள் இந்த திருவழிபாட்டில் இணைந்து நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். சிஆர்டிஎஸ் இயக்குநராக இருந்து பல்வேறு வளர்ச்சி பணிகளை தந்தையவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏழை எளிய மக்களுக்கு தாராளமாய் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். தந்தையவர்கள் நம்மோடு இருப்பது பெருத்த மகிழ்ச்சி. எனவே கைகளை தட்டி அருள் பணி அகஸ்டின் தேவதாஸ் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அருள் பணி செல்வம் பெல்லார்மீன் நம்முடைய மண்ணின் மைந்தர் பெருங்குடி பள்ளியினுடைய தாளாளராக இருந்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவரை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. நாம் அனைவரும் அறிந்த ஒரு விடயம், எப்பொழுது அவரை சந்தித்தாலும் தொலைபேசியில் பேசினாலும் அவர் கேட்கக்கூடிய முதல் சொல் வரி என்னவென்றால் என்ன தேவை என்றுதான். ஒன்று கேட்டால் 10 கொடுப்பதுதான் அவருடைய சிறப்பு. தாராளம் உள்ளம் கொண்டவர். தனக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளாமல் வாரி வாரி கொடுப்பது அவருடைய சிறப்பு. நம்முடைய இந்த தலைமை ஆலய தேவையாக இருக்கலாம், மறை மாவட்டத்தினுடைய தேவையாக இருக்கலாம், வாரி வாரி கொடுக்கக்கூடிய வள்ளலாக இருக்கக்கூடிய நம்முடைய பாசமிகு தந்தை அருள் பணி செல்வம் பெல்லார்மின் அவர்களுக்கு கைகளை தட்டி நன்றிகளையும் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அவரோடு இணைந்து இந்த வழிபாட்டில் பங்கெடுத்து பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பாசமிகு தந்தை அருள் பணி எட்வின் லாரன்ஸ் அவர்களுக்கு சிறப்பு நன்றி. தோமையார் மலை பள்ளியின் தாளாளராக இருந்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தந்தை அவர்கள் பல திறமைகளுக்கு சொந்தக்காரர். நம்மோடு இருப்பது பெருத்த மகிழ்ச்சி. நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய துடிப்பான ஒரு குரு, மிகுந்த வாஞ்சியோடு ஆர்வத்தோடு திட்டம் தீட்டி பணியாற்றக்கூடியது அவருடைய சிறப்பு. தந்தை அவர்கள் நம்மோடு இருப்பது பெருத்த மகிழ்ச்சி. கைகளை தட்டி நன்றிகளையும் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். மேலுமாக நம் அனைவருக்கும் பரிச்சயமான நம்முடைய முன்னாள் உதவி பங்கு தந்தை ஆயருடைய செயலர் அருட்பணி மதன் பாபு அவர்களுக்கு சிறப்பு நன்றி. நம்முடைய பங்கினுடைய வளர்ச்சியில் அதீத பாசமும் நேசமும் கொண்ட தந்தை. எனவே நம்மோடு இருப்பது பெருத்த மகிழ்ச்சி. ஆயிரத்தில் ஏராளமான மாற்றங்களை தந்தையவர்கள் இந்த 2 மாதங்களுக்காகவே செய்திருக்கிறார். பல்வேறு வளர்ச்சி பணிகளை தந்தையவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். செல்லுகிற பொழுதெல்லாம் அங்கு இருக்கக்கூடிய அருட்பணியாளர்களாக இருக்கலாம், பணியாளர்களாக இருக்கலாம், எல்லோரும் தந்தை அவர்களை புகழ்ந்து பாராட்டுவது நம் அனைவருக்கும் பெருத்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. காரணம், நம்முடைய குடும்பத்தினுடைய உறுப்பினர் அவர். எனவே நம்முடைய பாசமிகு தந்தை அருள் பணி மதன் பாபு அவர்களுக்கு கைகளை தட்டி நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்வோம். நம்முடைய பாசமிகு தந்தை அருள் பணி ஜெயராஜ் தன்சானியா நாட்டில் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய தந்தை அவர்கள் நம்மோடு இணைந்து பிள்ளைகளுக்காக நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். எனவே அருள் பணி ஜெயராஜ் அவர்களுக்கும் கைகளை தட்டி நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய தலைமை ஆலயத்தின் நங்கூரங்கள் வஜ்ர தூண்களாக இருக்கக்கூடிய நம்முடைய பாசமிகு உதவி தந்தையர்கள் அருள் பணி செல்வநாயகம், அருள் பணி அல்போன்ஸ் எல்லா ஏற்பாட்டையும் முழுக்க முழுக்க பார்த்து பார்த்து செய்வது நம்முடைய இந்த அருமையான 2 உதவி தந்தையர்கள். எல்லா பெருமையும் அவர்களுக்கே. எனவே கைகளை தட்டி நம்முடைய நன்றிகளை வாழ்த்துக்களையும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். அன்பு உறவுகளே, இந்த பிள்ளைகளை நாம் இன்று வாழ்த்துகிறோம் என்று சொன்னால் அதற்கு அடிநாதமாக விளங்கி பல்வேறு பயிற்சிகளை அளித்து பிள்ளைகளுக்கு வகுப்பு எடுத்து தேர்வு நடத்தி உருவாக்கிய பெருமை 2 அருட்சகோதரிகளுக்கு சேரும். அருட்சகோதரி ஜெசி, அருட்சகோதரி ஃபாத்திமா இருவர்களுக்கும் சிறப்பு நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கென்று ஏராளமான பணிகள் உண்டு. பள்ளியில் ஆசிரியர் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் பணியாக இந்த 35 பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய பணியை தெம்போடு உற்சாகத்தோடு கடுமையான சூழலுக்கு மத்தியில் அவர்கள் சோர்வின்றி உழைத்திருக்கிறார்கள். எனவே பாசமிகு அருட்சகோதரிகள் ஜெசி மற்றும் ஃபாத்திமா அவர்களை பீடத்துக்கு முன்பாக அன்போடு வரவேற்கிறோம். நம்முடைய தலைமை ஆலய இறை சமூகத்தின் சார்பாக 2 அருட்சகோதரிகளுக்கு நினைவு பரிசினை வழங்குகிறோம். கைகளை தட்டி நெஞ்சார வாழ்த்துவோம். பீடத்துக்கு முன்பாக 2 அருட்சகோதரி அன்போடு அழைக்கிறோம். அருட்சகோதரி ஜெசி, அருட்சகோதரி ஃபாத்திமா.
கைகளை தட்டி இந்த நாளில் நம்முடைய தலைமை ஆணையத்திற்காக ஏராளமான காணிக்கைகளை வழங்கிய புதுநன்மை பெற்ற பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பு உறவுகளே, இந்த புதுநன்மை சிறப்பாக நடைபெற உழைத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கு மிகுந்த நன்றி. குறிப்பாக பிள்ளைகளுடைய பெற்றோருக்கு சிறப்பு நன்றி. முழுமையான 100% ஒத்துழைப்பை பெற்றோர் வழங்கி இருக்கிறார்கள். எனவே கைகளை தட்டி பெற்றோருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இந்த சிறப்பு நிகழ்வுக்காக உழைத்த அருள் பணி பேரவையினர், செயற்குழு உறுப்பினர்கள், தலைமை ஆலய இளையோர் குழுவினர், பாடர் குழுவினர், சிறப்பான பாடல் பயிற்சி எடுத்து பாடல் பாடி அசத்திய பாடர் குழுவினர், என்னாலும் எல்லா திருப்பலிலும் உதவியாக இருக்கக்கூடிய நம்முடைய பாசமிகு பீட சிறார்கள், புகைப்படம் எடுத்த அன்பு குழுவினர் அனைவருக்கும் மிகுந்த நன்றி. இவ்வளவு நேரம் பொறுமை காத்து இந்த சிறப்பு கொண்டாட்டத்தில் பங்கெடுத்த அனைவருக்கும் மிகுந்த நன்றி அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளும் இனி வர உள்ள நாள்களும் நம் ஒவ்வொருவருக்கும் இனிமையான, ஆசீர்வாதமான, குதூகலமான, கொண்டாட்டமான, ஆரோக்கியமான, தெம்பான நாள்களாக அமைய வாழ்த்துகிறோம். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இறுதி ஆசிரியருக்காக எழுந்து நிற்போம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவில் அருமையானவர்களே, அருட்தந்தை தாஸ் அவர்கள் எங்களை எல்லாம் அழைத்து ஒரு அழகாக அன்போடு எங்களை பற்றி நல்ல வார்த்தைகளை சொல்லி இந்த எல்லா நிகழ்வுகளையும் சிறப்பாக செய்யக்கூடியவர். நான் அவரை பற்றி சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்னை விட அதிகமாக தெரியும். ஆனால் நம்முடைய மறை மாவட்டத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அருட்தந்தை தாஸ் அவர்கள். நான் இப்போ சொல்லலை, எப்போவுமே சொல்லுவேன், தாஸ் அவர் இந்த மறை மாவட்டத்துக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். கடவுள் அவரை மேலான விதத்தில் உயர்த்துவார். நல்ல மனுஷன் அவர். அதை நல்ல மனுஷன். தங்கிட்ட கிடைச்ச எந்த இடத்த கொடுத்தாலும் அழகாக, அற்புதமாக, கடுமையாக உழைச்சி துல்லியமாக செய்யக்கூடியவர். எனவே அவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். எங்களெல்லாம் அழைச்சதுக்கு, அன்போடு உபசரித்ததுக்கு. அவர் பாசக்காரர், ரொம்ப நல்லா கவனிப்பார் எல்லாரையும். அதில் அவருடைய பலவீனம், பலம் எல்லாமே நிறைய கவனிக்கிறது தான் இருக்கேன். அந்த அளவுக்கு அன்போடு கவனிப்பார், துல்லியமாக செய்கிறார். எனவே அடுத்ததை தாஸ் அவர்களே, உங்களுடைய அன்புக்கு பாசத்திற்கு மிக்க நன்றி. கடவுள் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிக்க வேண்டும். உங்களால் இந்த திரு அவை வளர்கிறது. இறை ஆசீர்வாதங்களோடு இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எனவே அருட்தந்தை எஸ்தாக்கியுடைய முதன்மை குரு தந்தை மற்ற தந்தையோடு இணைந்து தந்தை அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லுகிறோம். இந்த தலைமை ஆலயம் அற்புதமான ஒரு இறை சமூகமாக மலரட்டும். காட் பிளஸ் யூ ஆல். சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. அன்புறவுகளே, இப்பொழுது புதுமை பெற்ற பிள்ளைகளுக்கு நினைவு பரிசினை வழங்குகிறோம். ஆண் பிள்ளைகளுக்கு நம்முடைய பாசமிகு ஆயரின் பொது பதில் குரு பேரருட்தந்தை எஸ்ஆக்யூஸ் அவர்கள் நினைவு பரிசினை வழங்குவார்கள். பின்பு அவர்களோடு நாம் புகைப்படம் எடுத்துக்கொள்வோம். அதைத் தொடர்ந்து பெண் பிள்ளைகளுக்கு பேரருட்தந்தை ஜேக்கப் அவர்கள் நினைவு பரிசினை வழங்குவார்கள். அதைத் தொடர்ந்து பெண் பிள்ளைகளோடு புகைப்படம் எடுத்துக்கொள்வோம். இந்த வேளையில் இறுதி பாடலானது பாடப்படுகிறது. ஆண் பிள்ளைகள் வரிசையில் நின்று பேரருட்தந்தை எஸ்ஆக்யூஸ் அவர்களிடமிருந்து நினைவு பரிசினை பெற்று செல்ல பாசத்தோடு அழைக்கிறோம். அருள் தந்தையர்கள் புகைப்படம் எடுத்துக்கொள்ள முன்வர அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
மகிழ்ச்சியாய் இதயங்கள் பொங்கி பொங்கி பாய்ந்திட ஒரு மன